ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு கிராமத்து வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு எலிவேஷனில் அழகான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளாலேயும் வெளியிலையும் சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. அது வந்து கிராமத்தில் தான் இருக்குது, அதனால் அதோட மகிமை யாருக்கும் தெரியல. சூப்பரான வீடு, நல்ல ஒரு பட்ஜெட் வீடு. வீடை பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளால போவோம். நாட்டுப்புறங்கள்லையும் கிராமப்புறங்கள்லையும் நமக்கு இப்போ இந்த மாதிரிப்பட்ட வீடுகள் தான் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கண்டெம்பரரி ஸ்டைலில் உள்ள வீடுகள் எல்லா இடத்துலையும் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்கு. யார் பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வீடு தான் இது. வடக்கு பார்த்து தான் இந்த வீடை வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாட்டும் நல்ல எலிவேஷனோடையும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வீடு தான் இது. வெளியிலேருந்து ஒரு ஆள் பார்க்கும்போது அந்த வீட்டோட லுக்கு எப்படி இருக்குதுங்கிறத பிரதிபலிக்கிறது தான் ஒரு வீட்டோட அமைப்பு. உள்ளாலேயும் வெளியிலையும் ஒரே மாதிரி அழகாக செய்திருக்காங்கங்கிறது தான் இந்த வீட்டோட இன்னொரு முக்கியத்துவம். அழகான ஒரு கிரில் ஒர்க்கு இந்த பக்கத்தில் அவங்க செய்திருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு ரொம்ப ஒன்றும் செலவாகலை, ஆனாலும் இந்த வீட்டுக்கு இந்த ஒர்க்கு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸை கொடுக்குது. சிட்டவுட்டோட வலது பக்கத்தில் தான் மெயின் டோரை வச்சுருக்காங்க. இதை தாண்டி தான் ஒதுங்கினதும் அதிகம்பீரமான ஒரு அழகான ஒரு லிவிங் ஏரியாவுக்கு நம்ம போய் சேருவோம். அதை போய் பார்ப்போம். அக்கேஷன் சொல்லக்கூடிய மரத்தில் தான் இங்கே உள்ள டோரும் விண்டோவும் எல்லாமே செய்து எடுத்திருக்காங்க. யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாமல் இங்கே தானே ஸ்டேர்கேஸும் ஆரம்பிக்குது. நல்ல பிரைவசி பாலிசி நிலைநாட்டக்கூடிய நல்ல அழகான லிவிங் ஏரியா தான் இது. உள்ளால உள்ள பெட்ரூம், கிச்சன் மற்ற ஏரியாக்கள்ல இருந்து ஒதுங்கி நிற்கக்கூடிய அழகான இடம். ஒரு மல்டி பர்பஸ் ஹாலில் தான் நம்ம இப்போ போய் ஏறுறோம். ப்ரேயர் ரூமும் ஹாலும் டைனிங் ரூமும் எல்லாம் சேர்ந்தது மாதிரி உள்ள ஒரு ஏரியா. தேவையான இன்டீரியர் ஒர்க்கும் நல்ல ப்ரேயர் ஏரியாவும் அழகாக ஒதுக்கி செய்திருக்காங்க இந்த வீட்டுக்கு. வலது பக்கத்தில் ஒரு அழகான வசதியான ஒரு டைனிங் ஏரியாவை வச்சுருக்காங்க. ஃபேமிலி லிவிங்காக ஒரு திவானும் அதில் வச்சுருக்காங்க. நல்ல வெள்ளையான அதில் கிரே கலர் மிக்ஸான ஒரு அழகான வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான் இந்த ஹாலுக்கு போட்டிருக்காங்க. வீட்டு ஓனரோட பக்கத்து வீட்டில் உள்ள திரு வின்சென்ட் ஜோசப் தான் இந்த வீட்டோட டிசைனை பண்ணியிருக்காங்க. பெரிய ஆர்கிடெக்டர்கள் கூட போட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய அளவில் உள்ள அழகான ஒரு டிசைன் போட்டிருக்காங்க இந்த கிராமவாசிகள். நாம் இனி பெட்ரூம் பார்க்க போவோம். நல்ல சுத்தமும் காற்றோட்டமுமான ஒரு அழகான பெட்ரூம் தான் இது. இதோட பரப்பளவு 115 ஸ்கொயர் ஃபீட்டு. நல்ல ஸ்டோரேஜ் வசதியும் இந்த ரூமில் ஒதுக்கியிருக்காங்க. முதல்ல சொன்ன மாரி நல்ல காற்று வெளிச்சத்துக்கு 2 ஜன்னல்களை போட்டிருக்காங்க. இதில் தானே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இனி 2வது பெட்ரூமை பார்த்துட்டு வருவோம். மூணு பாளி வச்ச 2 ஜன்னல்களை பார்க்கும்போது யாருக்குன்னாலும் இங்கே மனசு ஐக்கியமாயிரும். அவ்வளோத்துக்கு குளுமையும் காற்றும் வெளிச்சமும் இந்த ரூமுக்கு கிடைக்கும். தோணுது போல் ஜன்னல்கள் வைக்காமல் சரியான இடத்துல சரியான அளவில் ஜன்னல்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. இங்கேயும் ஸ்டோரேஜுக்காக ஒரு பீரோ வச்சுருக்காங்க. இனி நம்ம கிச்சனை பார்க்க போவோம். நல்ல விசாலமான ஒரு கிச்சன் ஸ்பேஸ் தான் இங்கே ஒதுக்கியிருக்காங்க. நீலமும் கருப்பும் வண்ணங்கள் பூசப்பட்ட ஒரு அழகான கேபினெட் உள்ள ஒரு கிச்சன் தான் இது. நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நல்ல வெளிச்சம் உள்ள வர்றதுக்கு நல்ல க்ளோஸ் வென்டிலேஷனும் வச்சுருக்காங்க. ஆடம்பரங்கள் ரொம்ப ஒன்றும் காணிக்கல, ஆனாலும்
நல்ல யூட்டிலிட்டி ஸ்பேஸ் உள்ள அழகான ஒரு இடம் தான் இது. அதுதான் இந்த வீட்டோட பெருமையை கூட்டுது. இந்த கிச்சனோட மேல் சைடில் 4 சுத்தம் ஸ்டோரேஜுக்காக ஸ்லாப் வச்சுருக்காங்க. இதுதான் ஒர்க் ஏரியா. இதுவும் நல்ல விசாலமாட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு என்ட்ரி வச்சுருக்காங்க வெளியே போகிறதுக்கு. இனி நம்ம இங்கே பார்க்க வேண்டியது வாஷ் ஏரியா, வாஷ்ரூம், ஷேர்கேஸு, ஸ்டேர் ரூம் இதெல்லாம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஹாலோட வலது சைடில் தான் வாஷ்ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு காமன் டாய்லெட்டு செட் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான ஃபிட்டிங்ஸ் தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயரிங் சாதனங்கள், ப்ளம்பிங் சாதனங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான குவாலிட்டியில் வாங்கி போடாமல் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியிலே வாங்கி போடுங்க. இனி இந்த சேர்க்கேஸை ஒன்று ஏறி பார்த்துட்டு வருவோம். கருப்பில் வெள்ளை புள்ளிகள் உள்ள ஒரு அழகான கிரானைட் பீஸுகளை தான் இந்த படிகளுக்கு போட்டிருக்காங்க. கைப்பிடி ஸ்டீலில் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மெட்டீரியல் தான். ஸ்டேர் ரூமை ஒரு அழகான ஒரு பெட்ரூம் ஆட்டு மாற்றி வச்சிருக்கக்கூடிய காட்சி தான் நம்ம இப்போ இதில் பார்த்துட்ருக்கோம். ഇനി നമുക്ക് இந்த വീട്ടിൽ ഉള്ളവങ്ങളെ അറിമുഖമാവും. എൻ്റെ പേര് കുഞ്ഞച്ചൻ. ഇതെൻ്റെ കുടുംബമാണ്. ഇതെൻ്റെ ഭാര്യ, ഇതെൻ്റെ 2 മക്കൾ. ഒരു ഷെഡായിരുന്നു. ഞങ്ങൾ 3 വർഷം കൊണ്ടാണ് ഈ വീട് പൂർത്തീകരിച്ചത്. എൻ്റെ പേര് ജസ്ന. ഇത് ഞങ്ങൾ കുറേ ആഗ്രഹിച്ച് വെച്ചൊരു വീടാണ്. കുറേ പ്ലാനൊക്കെ കാണിച്ച് അത് ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ട് വെച്ചൊരു വീടാണ്. ഈ വീട്ടിൽ എല്ലാ സൗകര്യങ്ങളും ഉണ്ട്. ഞങ്ങൾക്ക് ഈ വീടിൻ്റെ പ്ലാൻ വരച്ചത് വിൻസെൻ്റ് തന്നെയാണ്. ഞങ്ങളുടെ വീടിൻ്റെ അടുത്തുള്ള ഒരു ചേട്ടനാണ്. കുറേ പ്ലാനൊക്കെ കാണിച്ച് അതിൽ ഈ പ്ലാനാണ് ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത്. എൻ്റെ പേര് ജെസ്സി. എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ടത് എൻ്റെ അടുക്കളയാണ്. അടുക്കള എല്ലാവർക്കും നിന്ന് ചെയ്യാനുള്ള സൗകര്യങ്ങളുണ്ട്. എൻ്റെ വർക്ക് ഏരിയ അടപ്പും പുകയില്ലാത്ത അടപ്പൊക്കെ അതിലാണ് ചെയ്തേക്കുന്നത്. എൻ്റെ പേര് ജെഫിൻ എന്നാണ്. ഈ വീടിൻ്റെ ഏരിയ എന്ന് പറയുന്നത് ആദ്യം സിറ്റ് ഔട്ടാണ്. സിറ്റ് ഔട്ട് അവിടെ നിന്ന് നേരെ കയറി വരുന്നത് ലിവിങ് റൂമിലേക്ക്. ലിവിങ് റൂമിൽ നിന്ന് നേരെ ഒരു പ്രെയർ ഏരിയ. പ്രെയർ ഏരിയയിൽ നിന്ന് നേരെ ഹാളാണ്. പിന്നെ കിച്ചൺ, വർക്ക് ഏരിയ, 2 ബെഡ്റൂം, പിന്നെ ഒരു വാഷ് ഏരിയ ഉണ്ട്, പിന്നെ ഒരു ബാത്റൂം, പിന്നെ സ്റ്റെയർ റൂം. സ്റ്റെയർ റൂമിൻ്റെ നേരെ പൊക്കത്ത് ഒരു സ്റ്റെയർ റൂമിൽ തന്നെ പൊളിഞ്ഞല്ലേ ഒരു വാഷ് ഏരിയ കഴിഞ്ഞ് നേരെ ടോയ്ലറ്റിന് നേരെ നിന്ന് സ്റ്റെയർ റൂമിൽ തന്നെ ഒരു ബെഡ്റൂം സെറ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ഇതിൻ്റെ ബഡ്ജറ്റ് എന്ന് പറയുന്നത് ഒരു 17 ലക്ഷം രൂപയാണ്. ഈ കുറഞ്ഞ രീതിയിലാണ് ഇത് ചെയ്തിരിക്കുന്നത്. നമ്മുടെ ഈ വീടെന്ന് പറയുന്നത് റോഡ് സൈഡിൽ തന്നെ ആയതുകൊണ്ട് നമുക്ക് ഒരുപാട് മെച്ചമുണ്ട്. പിന്നെ ഇത് നമ്മുടെ സുഹൃത്തുക്കൾ തന്നെയാണ് ഇതിൻ്റെ പണികളും കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്തിരിക്കുന്നത്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഒരുപാട് നമുക്ക് പണികൂലികൾ ലാഭമുണ്ട്. ഈ വീടിൻ്റെ സ്ക്വയർ ഫീറ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ 1050 സ്ക്വയർ ഫീറ്റാണ് ഈ വീട്. നമ്മുടെ നോർബർട്ട് എന്ന് പറയുന്ന ചേട്ടൻ്റെ വീടാണിത്. ആദ്യമേ തന്നെ അവർ ഈ വീടിൻ്റെ ഡിസൈൻ ആവശ്യപ്പെട്ടപ്പോൾ നമ്മൾ ഒരു താല്പര്യത്തിനനുസരിച്ച് ഒരു കണ്ടംപററി സ്റ്റൈലിലുള്ള ഒരു വീടാണ് പ്ലാൻ ചെയ്ത് കൊടുത്തത്. ഞാൻ കൊടുത്ത പ്ലാൻ പോലെ തന്നെ മാറ്റമൊന്നും വരുത്താതെയാണ് അവർ ഏതാണ്ട് ഫിനിഷ് ചെയ്തിരിക്കുന്നത്. നമ്മൾ ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന മെറ്റീരിയൽസ് എന്ന് പറയുമ്പോൾ ഉള്ള രീതിയിലുള്ള നല്ല ഫൗണ്ടേഷൻ തന്നെ തൊട്ട് പറയുകയാണെങ്കിൽ ഒരു കോളം ബീം സ്ട്രക്ചറിൽ ചെയ്തിരിക്കുന്ന ഒരു വീടാണ്. അതുപോലെ ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത് സ്റ്റാൻഡേർഡ് കമ്പികളും പിന്നെ അതേപോലെ പെയിൻറ്റിങ്ങിലും മറ്റ് ഫ്ലോറിൻ്റെ ഡീറ്റെയിൽസിലാണെങ്കിലും എല്ലാം மீடியம் குவாலிட்டி சாதனங்களாണ് ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത്. வீடை பார்த்தீங்களா? வீடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? வீடு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்களுக்கு இந்த வீடும் இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.